நீ ஜாமியில் நல்லா கேட்டு போறீங்க, அப்புறம் போயிருப்பான். எந்த ஜாமியில் நோத்தாவோட ஜாமி தண்ணியை போட்டு வந்துச்சு மயிர் மேனே. என்னை பப்புன்னு நினச்சியா? நான் நீ இந்த மாதிரி டப்புன்னு உட்காந்துட்டேன் பாரு. எனக்கு தெரியாதா? நாங்கள் பரம்பரை கோடாங்கி சும்மா பப்புன்னு வச்சம் போட்டு ஜாமியை கூப்பிடல. நம்ம ஜாமி துடியாக இருந்தால் இப்போ சாத்தமங்கலம் ஐயனாரம் லேஜமா ஜாமிலாம் கூப்பிட முடியுமாக்க? தூக்கி எறிஞ்சு விட்றான். அப்போ உண்மைதானே? அப்போ இங்கே இருக்க எங்கள் அப்பைங்க இல்லைன்னா இந்த நாடகத்தில் நடத்த முடியுமாக்க? பூரா எங்கள் அப்பைங்க தான். அவங்களுக்கு தான் தெரியும் இந்த மன வலியும் வேதனையும். யோய் ஓயிலும் சொல்லக்கூடாது. இருங்கண்ணே, என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஒரு விழா நடக்குது, ஒரு கிராமத்துக்கு பெரியவங்களோட சேர்ந்து இளைஞர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்ப்பா. பெரிய நம்ம மயிர் குடியாரன் மாதிரி ஒருத்தன் தண்ணியை போட்டு நோத்தாங்கம்மான்னு நாடகத்தை கருத்து போடுறேன். சீரியஸாக தான் பேசிக்கிறேன். பட்ட அவஸ்தை பெரிய இம்சையாக இருக்குது. உள்ளே வர்றாங்க, ஃபோட்டோ எடுக்க வரேன். என் தம்பி ஊரான் பூரா நிற போத. என்கிட்ட ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பப்புன்னு யாருன்னு கேட்குறேன். என்கிட்ட தம்பி நான் தான் பப்புன்னு. அவருக்கு மசுறு இருக்கும்னு எனி டைம் மசுரை மொட்டை எடுத்த மசுரை பஞ்ச பையில வச்சுட்டே இருக்க முடியும். உலகத்தில் எனக்கு ஒரே ஒரு வருத்தம். கலிஜேரி தான் என் சொந்த ஊர். மானாமரம் பக்கத்தில் பெரியவர்களுக்குலாம் தெரியும். பிள்ளத்தி விழாக்குலாம் கலிஜேரி தான் என் சொந்த ஊருப்பு. ஆனால் 5 வீடு தான் அந்த ஊர். நான் சாத்தமங்கலம் மாதிரி இந்த பெரிய கிராமத்தில் பிறக்கலைன்னு நினச்சி நான் வேதனைப்படுறேன். எங்கள் ஊரில் திருவிழான்னு ஒன்றோடு வைக்க மாட்டேன். வீட்டில் அவன் பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன். ஏன் குடிக்க மாட்டேன்னா நேற்றே மணப்புறம் காலிவில் காசு வெட்டி போட்டேன்ட்டுவாங்க. ஒல்லி காசு வெட்டுதல், மிளகா அரைச்சி அப்புதல், மண்ணை வாரி தூத்துதல். ஊருக்கு இதே நிலைமை தான். இந்த ஊரில் யாராவது ஒரு ஆள் பெரிய ஆளாக இருந்தால் 800 பேர் செய்வனில் இருப்பேன் மந்திரிச்சுக்கிட்டே. யார் முகத்தை பார்க்க போறீ? பப்புளு சென்னையாக இருக்கேன் இருப்பா. பற்றியே வந்திருக்கேன். பப்புளை கூப்பிட்டு தொப்புளை கூப்பிடணும் வருவாங்க. அவன் பாவம் பயந்து கிடைக்கேன் கதவாளி குஞ்சு மாதிரி. ஆனால் நீங்கள் மற்ற பப்புன்ட்டு என்ன வேணால் பேசலாம். ஏன்ட்ட பாச்சா சொல்லாது. ஏன் நான் ரசிகரை பார்க்குறது இல்லையே. பூரா எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சி, பூரா சித்தம் பையங்க பெரிய பையங்க அவ்வளோதான் முடியும் சொல்லி. உலகத்தில் ஆஞ்சிங்கங்கள் அத்தனை பேருமே கர்ணன் தான். பூராமே கர்ணன் தான். எங்கள் எல்லாருமே கர்ணனை பெத்தெடுத்த தாய்மாரில் பூரா வீரமங்கை தான், வீர தமிழச்சி தான். இங்கிட்டு இருக்கா தமிழ்நாட்டு பொம்பளை. நீங்கள் கேரளா வாத்தா கைதட்ட வேண்டி தானே. 100 நாள் வேலைக்கு மட்டும் போய் சிப்பிங்கிற விளையாடுறியா? தாயை விளையாடு. ஒரு தாயம், ஒரு 2, ஒரு அவுசாரி, ஒரு 3 தாயத்துக்கு அவுசாரி ஓடுது எங்கள் ஊர் பக்கம். உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஹரிஹர சுதர், இந்த ஐயனாருடைய அருளோடு நீங்கள் எல்லாருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல். அப்போ வேணாம் அப்பே என்ன சொன்னாங்க? எம்கேஆருக்கு அம்பளிப்பு கொடுப்பீங்க. அந்த எம்கேஆர் நடத்தக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்கு சாத்தமங்கலம் கிராமமே நாங்கள் உதவி செய்யணும்னு சொல்லிட்டாங்க பெரியவங்களாம். யாரும் கொடுக்க வேணாம். ஏன்னா மற்ற நாடகத்தில் லேஜ் வாஜாதான் அம்பளிப்பு வரும். எனக்கு எல்லாரும் கொடுப்பீங்க. பூரா சொந்தம் வந்தேன். அந்த நிற்கிற எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் ஏப்போ இங்கே நிற்கிறிய இங்கே வந்து படுங்க உங்களை தாண்டிக்கிட்டே குத்தாட்டம் போகிறேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இவ்வளோ கம்ப்யூட்டர் காலத்தில் இந்த நாடக கலையை பூரா இந்த இளைய சமுதாயம் தம்பியை பூரா திரும்பி பார்த்தீங்க பாருங்க. உங்கள் பாதத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கூட்டம் எல்லாம் நினைக்கிறிய பெரியவெல்லாம் இந்த பாப்போன்னு எம்கேஆர்னு ஒருத்தர் வந்தனால இம்புட்டு கூட்டம்னு. இம்புட்டு கூட்டையும் கூட்டு வந்தது எங்கள் பாட்டேன். இந்த ஐயனார் தான் இம்புட்டு கூட்டத்தையும் கூட்டு வந்து. நான் இல்லை, சாமி இல்லைன்னு நான் கிடையாது. அவன் அங்கிட்டு போக சொல்லுங்க, நான் அரைஞ்சு விடுவேன். அப்புறம் மறுபடியும் அருள் பிடிச்ச மாதிரி முண்டை வண்டை மட்டும் நெடிக்கிட்டு இருக்கா. என்ன சாமி வருது? சரி அப்போ பெரிய கோச்சுக்கிறேன். இங்கே வானே என்ன சாமி என்ன வாவேன். ஒரு நிமிஷம் இருங்க. யா நீ யாருமே கண்டுக்கிறாரு. இங்கே வா இருண்ணே. நம்ம ஐயனார் வாசல் வரும்போது நான் விட மாட்டேன். இங்கே வா ஒரு நிமிஷம். நீ வந்தது யாருப்பா சொல்லுப்பா. இரு வந்தது யார் அங்கே சொல்லு. பார்த்தீங்களா தெரியல, பேசாம பாடு. சாமி ஆடுவது லேசு கிடையாது, பெரியவங்களுக்கு தெரியும். சாமி ஆடுனா எல்லாத்தையுமே சொல்லணும். திமுருக்கு சாமி ஆடக்கூடாது. எங்கள் ஊரில் ஒரு இளைஞரை ஏற்றி விட்டாங்க. அவங்க தான் பரம்பரை போய் ஆடுறாங்க. நீ ஆடுறான்னு இவன் மங்குன்னு பீரை போட்டு ஆடிட்டேன். ஆடி அருவாலை ஏறி வந்தது யாருன்னு கேட்டால் படக்குன்னு நான் பூச்சி வேறேன்னு சொல்லி படுத்துக்கிட்டேன். கொலையாக்கு. அன்றைய காலத்தில் ஒரு கிராமம்னு ஒன்று இருந்தால் அந்த கிராமத்தில் ஒரே ஒருத்தர் சாமி ஆடுற ஊரே காலில் விழுந்து ஊதி வாங்குச்சு. இன்றைக்கி முக்கு குதிக்கிறாங்க. எவன் சாமி ஆடின்னு தெரியும். சித்திரை மாதம் தேரோட வைகையில் ஆற்றுல அலற இறங்கும் போது எதுக்கு தண்ணி பிடிச்சி எடுக்கிறாங்க? கோபத்தில் இருக்கு வரக்கூடிய அழகர் கோபத்தை தணிப்பதற்காகத்தான் இந்த தண்ணி பிச்சை எடுப்பது. யார் அழகர் குதிரையில் அடிக்கிறேன் தண்ணி பிச்சு? முதல்ல தோப்புற பைய போட்டு தோப்புற அந்த ஆட்டு தொழிலே செய்வாங்க.
அதை போட்டுக்கிட்டு முக்கிக்கிட்டு அடிக்கிறதுக்குள்ளே ஈரக்கொலை அந்த போகும். இன்னைக்கு பூரா தண்ணி பிடிச்சிருக்கேன், பூரா 8 இன்ச்சு மோட்டரை மாட்டிட்டேன். பருன்னு அடிக்கிறேன், ஒரு பொம்பளை சுடிதார காணோம். பூரா பொம்பளை பிள்ளை முகத்தில் தான் அடிப்பாங்க. ஆம்பளை பையன் போய் தவிச்சுக்கிட்டு தண்ணி அடிங்க சாமின்டுவேன். தண்ணி இல்லை, அங்கிட்டு போகன்னு தள்ளி விட்டுருவேன். பொம்பளை பிள்ளை கேட்டால் ஒரு நாள் ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் குளிச்சுட்டு கூட போங்க மேடம், லக்ஸ் சோப்பு வாங்கி தரேன். என்ன உலகம் இந்த உலகம் மாறிக்கொண்டு இருக்கிற. அதே மாதிரி பொம்பளை பிள்ளை பெற்ற எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், நாட்டில் அவங்க பாதுகாப்பாங்க இவங்க பாதுகாப்பான்னு நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளைய நீங்கள் பத்திரமா பார்த்துக்கங்க. நாட்டில் என்னென்னமோ நடக்குது. என் தாய்மார்களை பூரா பாதம் தொட்டு கேட்குறேன். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தால் பிள்ளைகளை கண்காணிப்பாக பாருங்கத்தா. நீங்கள் வாட்டுக்க சீரியலை பார்த்துக்கிட்டே உட்காந்துருங்க. மாதம் ஒரு 3000 லட்சம் ஏற்றி விட்டுருவாங்க. சீரியல் பொழுதுபோக்காத்தையும் எல்லாமே எடுத்துக்கிறோம். இந்த நாடகம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கலையுமே நீங்கள் பொழுதுபோக்காக நினச்சி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மறந்துட்டு உங்கள் பொழப்பை பார்த்தாத்தே உங்கள் வீட்டில் சோறு வேகம். அதனால் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்போ வேறு ஒன்றும் இல்லை, மரியாதை இல்லை, கேட்டுக்கிறணும். ஒரு சாங்கு பாடுவோமா? இன்னும் சில பேர்த்துக்கு அப்துல் கலாம் யாருன்னே தெரியல. கிராமத்து ஆளுகளுக்கு சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் ஒரு வயசானவர் கேட்குறேன். அவர் நம்மளோட தான் ஆட்டியாவரம் பார்த்தாரு. இப்போ நம்ம சுகர்னு படுத்துக்கிறக்காரன் அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஐயா மதிப்புக்குரிய எல்லையை காத்து கொண்டிருக்கின்ற எல்லை கருப்பு போல் நம்மளையெல்லாம் தன் குடும்பத்தை வெற்று காவல் காத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை என் அன்பு உறவுகளை மேடைக்கு வருக வருகன இரு கரங்கூப்பி இந்த சாத்தமங்கலம் கிராமத்தார் சார்பாகவும் நாடக கலை குடும்பம் சார்பாகவும் ஏஎஸ் மணியன் கீழவளவு மைசெட் சார்பாகவும் வருக வருகன அன்போடு வரைய இருக்கிறோம். ஐயா வாங்கய்யா. ஆனால் தாய்மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த், தாயகம் போட்டுட தண்டலம் போட்டுட சொல்லுது ஜெயஹிந்த். என் இந்திய தேசமதி ரத்தம் சிந்திய தேசமதி, காந்தி மகன் கொண்ட கண்டிய பூமியது. ஜெயஹிந்த் 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 ஜெயஹிந்த். அவங்க அப்பா வந்து வாங்கிக்கிடுவாங்க. அப்துல் கலாம் ஐயா ஒரு தமிழனா பிறந்தது நமக்கெல்லாம் பெருமை. உண்மைதானாப்பா? சமீபத்தில் யார் யார் போர் தொடுத்தா? அமெரிக்காவும் ஈரான் போர் தொடுத்துச்சு. எத்தனை நாடுகள் சண்டை ஓட்டாலும் ஏன் இந்தியாவை பார்த்து பயப்படுதுன்னா அந்த ஒத்த தமிழனுக்கு தான். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கைதட்டலாம். அவர் நினச்சிருந்தாருன்னா தமிழ்நாட்டில் பாதி இடத்த பிளாட் போட்டு ஊண்டியிருக்கலாம். ஏபிஜேன்னு வெள்ளை கல்லில் பெயிண்ட் அடித்து ஊண்டியிருக்கான். எனக்கு கல்யாணம் வேணாம், சொத்து பத்து வேணாம். ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பார், ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு அப்புறம் உங்கள் ஜீன்லேருந்து வந்த ஒரு வாரிசு எங்களுக்கு ஏதாவது சாதிக்குமேன்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், எனக்கு அதற்கெல்லாம் நேரம் இல்லை என்று சொன்னார். அவர் தான் ஏவுகணை நாயகன். இன்றைக்கி இளவட்ட பையன் போய் கேளு, கல்யாணம் பண்ண வேணாம்னு 17 வயசுலேயே அப்பையும் துறைய சொல்கிறேன். அத்தம்மாவில் கேளுப்பா, டெய்லி படம் பார்த்துக்கிட்டே ஒன்றும் பண்ண முடியல, கொஞ்சம் கேளுப்பா, காலத்தில் சென்னை ஆக்கி விடுறேன். இது என் சித்தி மையன் இளையவன். போப்பா, அது அவன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணி நேர்த்தியா விட்டேன். எத்தத்தண்டி வெதரோட ஓடியாது. இந்த 5 அறிவு ஜீவனுக்கு உள்ள அறிவு மனிதனுக்கு இல்லை என்று தான் சொல்கிறேன். 5 வருஷம் வெளிநாடு போயிட்டு வாங்க, உன்னை வாழாடிக்கிட்டு ஓடி அந்த கையை காலை நக்கும்டா. ஆனால் இந்த நாயை கூட ஒருத்தன் இது பண்ணிட்டேன், ஹிந்திக்காரன். கறி ஓட்டு சாப்பிட்டேன்ட்டு உடனே பல்ல பழப்பாங்க என் தம்பி ஊரா. ஒன்று சொல்ல விட மாட்டேன், உங்களை எடுத்து இந்த நிலைமையில் இருக்கேன். கப்புளிங் ஓசுன்னு சொன்னேன். இப்போ காலையில் வாக்கிங் போகும்போது அதே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேன். கப்புளிங் என்றால் என்ன, ஓஸ் என்றால் என்ன. அன்றைய காலத்தில் எங்கள் பாட்டையன் காலத்தில் பூரா விவசாயம்தான். யாராவது அன்னைக்கு வாக்கிங் போய் பார்த்துருக்கலாப்பா உங்கள் காலத்தில்? கிடையாதுல்ல. புறம் உழைச்சாங்க, வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்சாங்க, எந்த நோயும் வரல. இப்போ வயசான ஆள் மற்றவெல்லாம் உட்கார. அப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை அழகாக சரி பண்ணி விடலாம். தும்முன்னு போக போகதான் சண்டை ஓட்ட 2 ஆளுக்கு வேகம் கொடுக்கும். இங்கிட்டு 10 பேர் சேர்ந்துருவேன், அங்கிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்துருவேன். ஐயா, உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சாமியலா, உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். ஒரு காது குத்து வீட்டில், ஒரு கல்யாண வீட்டில் சண்டை ஓடுங்க, அது பொது விஷயம். ஆனால் ஐயனாருடைய
இந்த தளத்தில் யாரும் சண்டை ஓடாதீங்க. இது பிள்ளாப்பைய சாமி. அப்போ எல்லாரும் உட்காருங்க. போய் அண்ணே நீங்கள் சொல்கிறீங்க அண்ணே, நீங்கள் சொல்கிறது நான் கேட்குறேன். நீங்கள் பாட்டுக்கு பேசுங்கன்னா நான் ஆடலும் பாடல் ஆட வரல அண்ணே. ஆடல் பாடல்னா பாட்டு ஆடிக்கிட்டே இருக்கும். ஓம் சக்தி பரசக்தின்னு பேசுனாரு. இது நாடகம் என்றால் இயலிசை நாடகம். நான் பேசுகிறதை கவனிக்கவில்லை என்றால் நாடகம் திசை திரும்பும். ஐயா கும்புறேன், நல்லா ஒரு பாட்டு பாடிக்கிறதுக்கு நம்ம சண்டை ஓட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த தீமையான பழக்கம்தான். தண்ணியை நீங்கள் குடிக்கிறத விட்டுட்டீங்கனாலே நீங்கள் ஒரு தருமனாக ஆகலாம். கோமாளியை நிற்கிற நான் இந்த சாத்தமங்கலம் பெரியவங்களுக்கு தெரியும். எங்கள் ஊர் தான் நம்பர் 1 சாராயம் காய்ச்சறதில்ல. பிள்ளைத்தி விழாக்குளம் களிச்சேரி தான் நம்பர் 1 கீகாட்டில். அத்தத்தண்டி ஊரே அந்த கிராமத்தில் பிறந்து நானும் குடிச்சு வந்தேன். பெருங்கொண்ட ஒரு குடியாரன் ஐயனார் மேலே சத்தியமாக என் காளிமணியன் சத்தியமாக நான் குடியாரந்தேன். ஆரம்பத்தில் குடியை நிப்பாட்டினே. இன்றைக்கி ஒரு அன்பாளையை வச்சு எத்தனையோ பேத்துக்கு நிழல் கொடுக்கக்கூடிய கோயிலாக நிற்கிது அந்த அன்பாளையம். இன்றைக்கி இந்த பெரியவங்க மட்டும் கிடையாது, என் தம்பியை நிறையா, எனக்கு பல லட்சம் தம்பி, பல லட்சம் அண்ணே பூராமே. நான் என்ன சொல்கிறது, ஏதாவது ஒன்றுனா எனக்கு நீங்கள் தான் இருக்கீங்க. என் தம்பிகளெல்லாம் கெட்டு போகும்போது கண்ணில் பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் தான் வருது. ஏன்னா நான் செய்கிற தப்பை இவங்க செய்து கொண்டு இருக்கிறார்களே, இவங்களுக்கு இன்னும் அந்த அருமை தெரியலையே அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் இழந்துருவான். குடி தான் உலகம்னு நினச்சா எல்லாத்தையும் இழந்துருவான். அப்படி நீ குடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா இந்த பெரியவங்க இடத்துக்கு நம்ம வர முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மைதானாப்பா? இப்போ நீங்கள்லாம் வந்து என்கிட்ட வந்து என் பிள்ளை வந்திருக்கேன்னு உட்காந்துருக்கிய, நான் நிறைவேதில் இருந்தால் என்னை மதிப்பீங்களா? இந்த கோமாளியே இவ்வளோ தூரத்துக்கு ஏதோ 10 பேர்த்துக்கு கஞ்சி ஊற்றுறேன்னு நீங்கள்லாம் பெரிய பெரிய வீட்டு பிள்ளையே போ, நீங்கள்லாம் திருந்தி நல்லா இருக்குன்னு ஐயா உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன் சாமியார். பொம்பளை ஆளுங்க தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம நிலைமையை யோசிச்சுப்பார். எந்த வீட்லையாவது ஒழுங்காக சோறு ஆகுமான்னு. புரிஞ்சு இங்கேருந்து குடிச்சிட்டு போகிறாரு, பொண்டாட்டி ஒரு ஆப்பை சாப்பிட்டு சீரட்டை அடிச்சுக்கிட்டு உட்காந்துச்சுன்னா குடும்பம் புழுன்னு இருக்கும். இவன் போனவொடனே என்னை கோத்தா சோறை போடுன்றோம். அது என்னடா உங்கள் அம்மா உனக்கு சோறுன்றோம். அடித்து பாஞ்சு சேலையை கழித்து ஜாக்கெட்டை கழித்து உட்காந்துருக்க வேண்டியது. ஆனால் என் வீர தமிழச்சிகள் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் மாதிரி உலகத்தில் எந்த பொம்பளையும் கிடையாது. அத்தனையும் தாங்கிட்டு நமக்காக பிள்ளையை பார்த்துக்கிட்டு குத்துப்பட்டு ஏதோ இந்த கண்டாளி மையன்ட்ட வாக்கப்பட்டுக்கிட்டான், இன்னும் எங்கே போக போகிறான் அப்படின்னு அத்தனையும் மனதை கல்லாக்கி கொண்டு குடும்பத்தையும் குழந்தையும் நம்மளையும் பார்த்துக்கொள்வது உலகத்திலே தாய்க்கு அப்புறம் கட்டின மனைவிதான் என்று சொல்கிறேன். இந்த மேடை பொம்பளையை பற்றி சொல்கிறேன், நீங்கள் கைதட்டே மாட்டீங்களே. பூரா நகைக்கடை அதிபர் மக கைதட்டுங்கத்தா. ஆனால் ஆண்கள் கஷ்டத்தையும் நான் சொல்கிறேன். காடு மேடெல்லாம் போய் வேலை செஞ்சு இதில் ஒன்று சொல்லிக்கிறாங்க, ஏன் தண்ணி அடிக்கிறேன்னா உடம்பு வலியாக இருக்குது. ஏலே உடம்பு வலிக்கு ஒன்று மாத்திரை ஓடணும், இல்லைன்னா நல்லா நாட்டுக்கோழி அடித்து சாப்பிட்டுட்டு பாடு. இன்னும் சில பேர் தண்ணி அடிக்கிறதுக்கு மூக்கால் அழுதுக்க சொல்லுவேன். லவ் ஃபெயிலியர் ப்ரோ. என்னடா ஃபெயிலியர்? மாதா 7 வருஷமாக விரும்பினேன்னு. அப்புறம் காலேஜுக்கு ஏன் வண்டியில் தான் பெட்ரோல் போட்டு ஏற்றுவேன். இவ்வளவு பரவாயில்ல. ஆத்தா குந்தாணி முண்டை நவாப்பு தான் சாப்பிடுவா. மாதம் 4 சிப்பை எடுத்து போடுவேன், விட்டுட்டு போயிட்டாலே. இவன் பார்த்தா சீரட்டை அடித்து மடுவில் சுட்டுக்கிட்டு இருப்பேன். சுட்டு சுமித்தான்னு சுடுவேன். சுமித்தா இன்னொருத்தரோட ஏறிக்கிட்டு ராகுல் இன்னும் நல்லா சுட்டு ஓட்டையாக போடுறேன், நான் போயிட்டு வரேன், நான் இப்போ சென்னையாக இருக்கேன்டா, பிரச்சனையாக இருக்கேன். அதுனா ஈன்னு சிரிப்பேன் செவத்த முண்டை. எந்த ஊரில் பெட்டிக்காரன் எப்படி இருந்தேன், பானிபூரி ஓடுற மாதிரி பூரா நம்ம கம்பெனி செட்டுத்தேன். இது நீங்கள் சிரிக்கக்கூடாது. அவன் தமிழ்நாட்டு காலங்கட்டுக்குத்தான் பிறந்தவன். அடிப்பு கிராஸு. அவ அப்பா அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே பானிபூரி ஓடுறவன் ஒரு அடி அடிச்சிட்டேன், செருப்பிட்டு அடிச்சிட்டேன்ட்டேன். வணக்கமாப்பா. மைக்கு ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறேன். வணக்கம். பேசக்கூடாது, மாடு கடை அத்துட்டு போயிடணும். யாருமே பெரிய ஆள் இல்லை. இப்போ நீங்கள் இந்த நாடக கலையில் இந்த பெட்டியை வாச்சு விட்டு உங்கள் குடும்பத்தை போய் காப்பாற்றுறீங்க பாருங்க. அது காரணமே இந்த சாத்தமங்கலம் கிராமத்தார் தான். இன்றைக்கி 10 குடும்பத்தை 15 நாளைக்கு பசி இல்லாமல் போக்குற இவகதாப்பு நமக்கு சாமி. ரொம்ப நன்றி. இப்போ என்னையை பொறுத்தளவு நாடகுலத்தில் அன்றைய காலத்தில் வரிச்சூர் பழனியப்பா தாத்தா அவரையெல்லாம் சந்திச்சு வேணாம். அப்புறம் எங்கள் சித்தப்பேன்
ராஜாவுக்கு ஒரு 5.5 கட்ட ஆறுமுக நாரதர். இவங்க உள்ள காலத்துல எல்லாம் யாருமே பக்கத்தில் போக முடியாது, பழகிற ஆளுங்க. டேய் வெளியே ஓட, என்ன மயிர் பாப்பன்னு போடுற, செருப்பு போட்டுலாம் அடி வாங்கியிருக்கேன் நான் எங்கள் வாத்தியார்கிட்ட, வீராளங்குளம் மணி வாத்தியார். இன்னைக்கு என்ன பண்ணுறேன் எவனே தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் இந்திக்காரன் வந்துட்டேன் உள்ள. நீ தானே எம்கேஆர்? ஆமாண்டே. நானும் பப்புன்னு போடுது 300 ரூபா தர்றியான்றேன். என்னண்டேன், இவங்களோட நான் கேவலமாக செய்ய போகிறேன், யார் ஆனந்தையும் பப்புலையும் சொல்கிறேன். நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். ஒரு ஊருக்குள்ளே நீங்கள் சண்டை ஓட்டீங்கன்னா பக்கத்து ஊருக்கு அது இலக்காரமாக போயிடும். தமிழ்நாட்டில் எல்லாரும் சண்டை ஓட்டீங்கன்னா இந்திக்காரன் உள்ளே வந்துடுவேன். கவனமாக இருக்கணும். உண்மைதானே சித்தப்பு? அதே உண்மை. அதனால் என் தம்பிகள் எங்கள் அண்ணனுக்காக ஒரு மதுவுக்கு விழிப்புணர்வு பாட்டு ஒன்று பாடுறேன். லேசு வாசா நீங்கள் கட்டிங்க போட்டு வந்தவங்களுக்கு எரிச்சலாத்தான் இருக்கேன். அது யாரும் கட்டிங்க இறக்கி விட்டான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஏன்ட்ட கட்டிங்க கேட்ட வேணாம். இதெல்லாம் நடக்கும். உள்ளே வந்துக்கிட்டு போட்டோ எடுக்கிறவங்களாம் ஜெயிச்சா என்னை கேட்டேன். ஒரு போட்டோ எடுத்துட்டு அண்ணே போயில இது வச்சுருக்கேன்ட்டேன். எல்லாமே நடக்கும். நான் ஒரு ஊரில் திருத்தி விட்டேன். காலேஜ் போயிலுங்க 10 பேர், அவங்கள திருத்தியே விட்டேன். நான் 10 பேர்த்த நான் சொன்னேன் தண்ணிலாம் குடிக்காது அப்படின்னு. அவன் வந்தாங்க. வந்துட்டு அண்ணே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தண்ணி அடிப்பான், நீ என்னைக்கு சொன்னியே எங்கள் அண்ணன் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம், இனிமேல் குடிக்க மாட்டான் அப்படின்னு சத்தியம் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு ஒருத்தன் மட்டும் உள்ளே வந்தேன். சரக்கு அடிக்கக்கூடாது, பீர் போடலாமான்ட்டேன். ஆனால் ஒரு பழக்கத்தை விடணும்னா ஒன்றை தொடணும். எந்த பழக்கமும் இல்லாமல் இருந்துட்டேன்னா லேடிஸ் விஷயத்தில் வேக்கு ஒரு வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை. எங்கள் நாட்டில் பொண்ணு கிடைக்காம தர்றாங்க. என்ன வரதட்சணை? முதவெல்லாம் பெரிய ஆளு பூரா அவன் துண்டை போட்டுக்கிட்டு காலு மேலே காலை போட்டு பேசுவாங்க. என் மயனுக்கு கல்யாணம் பண்ணோம்னா 100 ரூபாய் நகை போடு, இல்லைன்னா வெளியே போடான்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க 100 ரூபாயும் போடுறோம், பொண்ணை கொடுன்றேன், ஒன்றும் கிடைக்கல. நகை விலை ஏற்றிவிட்டாங்கல்ல. நகை அடுத்த வருஷத்துலேருந்து 2 லட்சம் வருமா. இனிமேல் பொண்ணு வச்சுருக்கவெல்லாம் நான் சொல்கிற ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. எந்த மாப்பிள்ளை வந்தாலும் ஒரு டன்னு இரும்பு ஏற்றிட்டு போப்பா, இல்லைன்னா ஆட்டு புழுக்க இருந்தால் ஏற்றி விடு. அதை கொண்டு போய் அரைச்சி பொடியாக்கி உன் நெத்தியில் பூச்சிட்டு பாடு. இவ்வளோ கூட்டத்திலையும் இரவு நேரத்தில் தான் குடும்பம் பசியாக இருக்கும் என்று கள்ளப்பருப்பு விற்கக்கூடிய இந்த ஐயாவை எம்கேஆர் வணங்குறேன். ஐயா பருப்பு கொடுங்க ஐயா. என்ன காலத்திலும் புனர்வாழக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய சாத்தமங்கலம் கிராமம் ஸ்ரீ ஹரிஹர புத்திராயனாரு அதான வார்த்தை. என்ன வல்லையை நினச்சிட்டு இந்த அடுப்பை கூட்டிட்டேன் இன்னைக்கு. அப்போ உண்மையிலே உங்களை பார்த்து நான் ரொம்ப பெருமை போகிறேன். இப்போ மற்ற ஊர்னா என் தம்பியே அது வேறு லெவல். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பியே, என்னை பொண்டாட்டியை படுத்துகிற மாதிரி படுத்துவாங்க. இன்றைக்கி நீங்கள் உட்காந்து என்னை காப்பாற்றுனீங்க. போயிடக்கூடாது. இப்போ 1 மணிக்கு மேலே தூக்கம் வந்தால் கூட உள்ளே படுங்க, நான் காத்தாடியை போட்டு கால் கூட அமைக்கி விடுறேன். போயிடாது. எப்போ ஒடியாந்து கணேஷ் பையில் போட்டுக்கிட்டே உதட்டில் முத்தம் கொடுப்பேன். சிறு நாய் பீவாட வரும், அதெல்லாம் பொறுத்துக்கு. நீ என்ன படித்து புழுன்னு இருக்கும். பள்ளிக்கூடத்தில் போய் பரிட்சை எழுதி அவன் பக்கத்து வீட்டுக்கார பையன் 100 வாங்குறானே, நம்ம அடுத்த வருஷம் 100 வாங்கணும்னு கிடையாது. அவனை போய் ஆத்தாட்டை ஏற்றி விடுவேன். உங்கள் மையன் 100 வாங்கினது எனக்கு தெரியுமில்ல, பிட்டடிச்சு ஆண்டுவேன். அவள் ஆத்தாவை ஊதாங்களை காய வச்சு அவன் தொடையில் சுட்டு. ஹரிஹர சுதன் ஐயனார் புறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு கோவில் டிரஸ்டிகள் அம்பராகார தலைமையிலும் கிராம பொதுமக்கள் முன்னிலும் பிரார்த்தனை நாடகம் நடைபெறும். இந்த பிரார்த்தனை நாடகம் யார் நடத்துகிறார்கள்? நாடக உபயம் எம்ஆர் சாமிநாதன், கருப்பாயி குடும்பத்தினர் சாத்தமங்கலம், பி பிரகாஷ், நல்லம்மாள் என்கின்ற சுகன்யா குடும்பத்தார்கள் சாத்தமங்கலம், சாவண்ணா நடுவிப்பட்டி. இந்த நாடகத்துக்கு இங்கே அமர்ந்திருக்கின்ற அன்பு உறவுகள் அம்பலகாரர்கள் ஸ்ரீ ஹரிஹரபுத்திர ஐயனார் கோவில் டெஸ்டிகளும் மேற்படி கிராம அம்பலகாரர்களும் பொதுமக்களும் பி கணேசன் அம்பலகாரர் மற்றும் எஸ் கண்ணன் அம்பலகாரர், மூனா பீனா வரதராஜன் அம்பலகாரர், ஏஎம் சுரேஷ் அம்பலகாரர், கரு கணேசன் அம்பலகாரர், சி சுப்பிரமணியன் அம்பலகாரர், மாவண்ணா வேல்முருகன் கணக்கு பிள்ளை, கூவண்ணா பெரி, கரு குருசாமி செட்டியார் நோட்டுக்காரர், அத்தனை பேர் அன்போடு அவங்க ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதம்மன் நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன்
நடிவச மன்னன் உங்கள விமான நட்சத்திரம் மணவாரை சேர்ந்த எம் ராஜகுமார் அவர்கள் வேலன் வேடன் புரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி சோதி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரர் எங்களது அருள்மணி அவர்கள் நாரதராக தோன்றி காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு பெண்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய என் அன்பு உள்ளம் எஸ்எம் மணிமுத்து பணக்குடி ஐயாவை பார்த்து ரொம்ப நல்லா. ஆறுமணியம் பெண்பாடல். அப்ப பெரியவங்கிட்ட கைதட்டு வாங்குற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க, இல்லைன்னா அரைஞ்சு மேலூர்ல ஏற்றி விட்டுருவேன். அது எக்க வச்சு சார் போய் ஏன் மாப்பிள்ள தான் விளையாடுவேன் பாவம். ஆனா கல்யாணம் ஆகல கைமுட்டேன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நடந்த கதை முடிந்துவிடும் இறைவன் கேட்டினிலே, தொடர்ந்த கதை முடிந்துவிடும் மனிதன் வீட்டினிலே.